ஆசிரியர் உரை. அனைவருக்கும் காலை வணக்கம். நம்பிக்கை குறித்து ஒரு கதை. அதாவது ஒரு பல்வேறு திறமை உடைய ஒரு நபர், நல்ல ஒரு சிறந்த உழைப்பாளி. இருப்பினும் அவருக்கான வாய்ப்பு, வாழ்க்கையில் உயர்வதற்கான வாய்ப்பு தாமதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவரும் பல்வேறு இடங்கள்ல போய் வேலை வாய்ப்புக்காக தேடி தேடி போறாரு, கிடைக்கல எங்கேயும். ஒரு நாள் சாலை வழியை நடந்து வரும்போது ஒரு ஓட்டை நாணயத்தை கண்டெடுக்கிறார். அதை எடுத்து ஒரு பொட்டலமா மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. மறு நிமிடமே அவருக்கான வாய்ப்புகள், பல்வேறு வாய்ப்புகள் அவர் தேடி சென்ற வேலை வாய்ப்புகள் கூட மொத்தமா சேருது. அப்ப அவர் ஒரு நம்பிக்கை கொள்கிறார். ஒருவேளை தன் திறமை நமக்கு நிறைய இருந்தாலும் இந்த நாணயம் வந்த பின்னால்தான் நமக்கு ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்குது போனதுன்னு நினைச்சு வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கான திறமைகள், அவருடைய திறமைகளை வெளிப்படுத்த வாழ்க்கையில அவர் நினைத்து பார்க்க முடியாத உயர்வை அடைகின்றார். அப்ப அவரு நினைக்கிறாரு, ஒரு சமயம் இந்த நாணயம் இருப்பதால் தான் சொல்லி அப்பப்ப எங்க போனாலும் அந்த நாணயத்தை கொண்டு போறாரு. அவர் தொட்டதெல்லாம், அவர் மண்ணை தொட்டாலும் பொண்ணா மாறுது. வாழ்க்கையில வயோதிகம் வருது. அப்பவும் அந்த நாணயத்தை அவர் விடவே இல்லை. அப்ப அதை ஒரு நாள் என்ன செய்யறாரு, அந்த சட்டை கையில் இருந்து அந்த நாணயத்தை பிரித்து பார்க்கிறார். பார்க்கும்போது அவர் வைத்த நாணயம் அங்கு இல்லை. அவர் நம்பிக்கை மட்டும்தான் அந்த நாணயம் இருக்குதுன்னு நினைச்சிருக்கிறாரு. மனைவிட்ட கேட்கிறாரு, இவ்வளவு நாள் நான் இந்த நாணயத்தை நடத்துவோம். அது வரைக்கும் அவர் வேலை வாய்ப்புகள், அவர் வாழ்க்கையில உயர்ந்த வரைக்கும் அந்த நாணயத்தை ஒரு முறை கூட பிரித்து பார்க்கவில்லை. அப்ப நான் வைத்த நாணயம் எங்கேன்னு கேட்கிறாரு. அது காணாம போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்கள் வந்த மறுநாளே, நீங்க அந்த நாணயத்தை கண்டெடுத்த மறுநாளே நான் துளைக்கும் போது அந்த நாணயத்தை துளைத்து விட்டேன். ஆனாலும் உங்கள் நம்பிக்கை என்ன செஞ்சிருக்கிறேன், வேற நாணயத்தை அதுல வச்சு நான் அந்த பொட்டலமா மடிச்சு வச்சுட்டேன். ஆனால் உங்கள் உழைப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உங்கள் வாழ்க்கையை உயர்வதற்கு உதாரணத்தை ஒழிய உங்கள் மனது அந்த நாணயத்தின் மேல் நம்பிக்கை கொண்டது. அதுபோல்தான் மாணவர்களே, நீங்கள் கல்வியின் மேல், உங்கள் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை வைத்திருப்பீர்களே என்றால் வாழ்க்கையில் உயரமான உன்னத நிலையை அடைய முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.